ஓம் சாந்தி. 11/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் உங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் டிராமாவின் அனுசாரம் யார் என்ன செய்கிறார்களோ அதற்கேற்ப பலனை அடைவார்கள். கேள்வி: திரிகாலதர்ஷி ஆவதால் ஆத்மாவிற்கு எந்த நினைவு வந்துள்ளது? பதில்: ஆத்மாவிற்கு நினைவு வந்துள்ளது, நாம் உண்மையில் மூலவதனவாசிகள். இந்த டிராமாவில் நமது பார்ட்டை நடிப்பதற்காக இங்கு வந்துள்ளோம். நாம் முக்கிய நடிகர்களாக ஆகி 84 பிறவிகளின் பார்ட்டை நடித்தோம். இப்பொழுது பாபாவின் முன்பாக இருக்கின்றோம். பிறகு அவரோடு வீட்டிற்கு கூடவே செல்வோம். தூய்மையாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு சுகதாமத்தில் வர வேண்டும். இந்த விளையாட்டு முழுவதும் பாரதத்தில்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு முழுவதும் திரிகாலதர்ஷி ஆகுவதால் தான் வந்து விடுகிறது. பாட்டு: இறந்தாலும் உன்னுடைய மடியில், வாழ்ந்தாலும் உன்னுடைய மடியில். ஓம் சாந்தி. இந்த பாடலை யார் பாடினார்கள்? குழந்தைகள் பாடினார்கள். குழந்தைகள் என்ன சொல்கின்றனர்? பாபா, இப்போது உங்கள் கழுத்திற்கு மாலை ஆக வேண்டும், இந்த சரீரத்தை இங்கேயே விட வேண்டும் என்கிறார்கள். குழந்தைகள் அறிவார்கள், சாந்திதாமம் அதாவது நிர்வாணதாமத்தில் தந்தை மற்றும் குழந்தைகள் ஆத்மாக்களாகிய நாம் இருக்கின்றோம். இப்பொழுது பாபா அடிக்கடி சொல்கிறார், தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். நாம் இந்த டிராமாவின் முக்கியமான நடிகர்கள் ஆவோம். முழு டிராமாவின் ஞானம் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் உள்ளது. அரை கல்பமாக நாம் சுகதாமத்தில் இருந்தோம் என்பதும் நினைவுக்கு வந்துவிட்டது. அங்கே ராவணன் இருப்பது கிடையாது. நாம் ஆத்மாக்கள் முழு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றோம். இப்பொழுது பாபா நம் முன்பாக அமர்ந்துள்ளார். அதாவது பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க, கடைசி நேரத்தில் தான் பாபா நம்ம முன்னாடி வராரு. 84 பிறவி எடுத்தாச்சு. சுகதாமத்திலிருந்து அங்கே ராவணன் கிடையாது, அங்கே சுகதாமத்தில் சுகமாக இருந்தோம். இப்போ கீழான நிலைக்கு வந்துட்டோம். அதாவது 5000 ஆண்டு காலங்கள் முடிச்சாச்சு. இப்போ பாபாவுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறோம் கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆத்மாக்களை தூய்மையாக ஆக்குபவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான், வேறு யாராலும் ஆக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் முழு டிராமாவின் விளையாட்டை அறிந்து கொண்டீர்கள். பாரதத்தில்தான் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதையும் புரிந்துவிட்டீர்கள். ஆக இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா முன்பாக அமர்ந்து புரிய வைக்கிறார் என்பதும் தெரிந்துவிட்டது. இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தினுடைய 3வது கண் திறந்துவிட்டது. இந்த ஞானம் உங்களுக்கு இங்கேயேதான், இந்த சங்கமயுகத்தில் தான் கிடைக்கின்றது. மூலவதனத்தில் தந்தை மற்றும் குழந்தைகள் இருக்கின்றீர்கள். அங்கே இது யாருக்குமே தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா தனது நோக்கத்தை, குறிக்கோளை தருகிறார். அவரோ ஞானக்கடல். வேறு எந்த ஒரு சத்சங்கத்திலும் இது போன்று சொல்ல மாட்டார்கள், ஆத்மாக்களாகிய எங்களுக்கு தந்தை படிப்பு சொல்லித் தருகிறார் என்று. வேற எந்த சங்கத்திலையும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆத்மாவனுடைய அப்பா ஆத்மாக்களுக்கு பாடத்தை நடத்துகிறாரு அப்படின்ட்டு. ஆத்மாக்கள் நீங்கள் நிராகார உலகத்தில் இருந்து இங்கே இந்த சரீரம் என்கிற ஆடையை எடுத்துக்கொள்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா மீண்டும் ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், பாபா வந்துவிட்டார் என்றால் நாம் பாபாவுக்கு உதவியாளர் ஆக வேண்டும் என்று. தூய்மையாகி பாரதம் முழுவதையுமே தூய்மையாக ஆக்க வேண்டும். இதுதான் பாபாவிற்கு செய்கின்ற உதவி ஆகும். இப்போது வீடு திரும்ப செல்ல வேண்டும். அதனால் முயற்சியும் செய்து அவசியம் தூய்மையாக வேண்டும். நாம் மேலே மூலவதனத்தில் வசிப்பவர்கள்,
முதலில் சொர்க்கத்தில் வந்திருந்தோம், பிறகு ஏணிப்படியில் கீழே இறங்கியே வந்துள்ளோம். பாபா புரிய வைப்பது கூட இந்த பாரதவாசிகளுக்குத்தான். இப்பொழுது மீண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கிறேன், ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று. எப்படி நாடக நடிகர்களுக்கு தெரிந்துள்ளதில்லையா? நாம் இந்த ஆடையை அணிந்து கொண்டு என்னென்ன பாத்திரங்களை நடிக்கின்றோம் என்று. ஆனால் அவர்களோ தேக அபிமானிகள். இது இங்கேயோ எல்லையற்ற விஷயம், ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நான் ஆத்மா, ஒரு தந்தையின் குழந்தை. தந்தையிடம்தான் நினைவின் தொடர்பு வைக்க வேண்டும். கர்ம இந்திரியங்களின் சஞ்சலம் அடைவது கூட தேக அபிமானம்தான். கர்ம இந்திரியங்கள் சஞ்சலம் அடைஞ்சது கூட ஒவ்வொரு கர்ம இந்திரியங்கள் அதது வழிப்படி நடந்து நம்மளை சஞ்சலப்படுத்துது ஆத்மாவை அப்படின்னா கூட அது கூட தேக அபிமானம்தான். எப்பொழுதும் எங்கே சென்றாலும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். நாமோ ஆத்மாக்கள் இந்த விளையாட்டை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு விட்டீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை ஆவார். இதுவும் புத்தியில் வந்துவிட்டது. அவர் புள்ளி வடிவமாக இருக்கின்றார். நிராகார உலகத்தில் ஆத்மாக்களுடைய மரம் உள்ளது. விதையிலிருந்து மரம் வெளிப்படுகின்றது. பிறகு வரிசையாக இலைகள் வருகின்றன. மேலிருந்து ஆத்மாக்கள் வரிசைப்படி வருகின்றனர். ஆத்மா எப்படி பிரவேசமாகின்றது என்பதையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, பார்க்கவும் முடியாது. நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள். நான் எடுப்பதில்லை. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சகஜ யுக்தி சொல்லித் தருகின்றேன். என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். அரை கல்பமாக காம சிதையில் அமர்ந்து தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். ஆத்மாக்களோடு தான் பாபா பேசுகிறார். ஆத்மாவின் உறுப்புகள் முதலில் சிறியதாக இருக்கும், பிறகு பெரியதாக ஆகின்றன. ஆத்மாவோ பெரியது சிறியது ஆவது கிடையாது. அது எந்த உடலுக்குள்ளே வருதோ அதான் பெருசு சின்னது ஆகுதே தவிர மற்றபடி ஆத்மா ஒரே சைஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தந்தை. ஆத்மா எப்படி வெளியேறுகிறது என்று பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் அது பற்றி யாருக்கும் தெரிவதில்லை. ஏனென்றால் அது மிகவும் சூட்சுமமானது. சிறிய ஆத்மாவிற்குள் எவ்வளவு பாகம் அடங்கியுள்ளது. எப்படி விதைக்குள் முழு ஞானம் உள்ளது, அந்த விதையோ ஜடமாகும். ஆலமரத்தின் மரம் உள்ளது. இதனுடைய விதை எவ்வளவு சிறியது, அதிலிருந்து வரக்கூடிய மரம் எவ்வளவு பெரியதாக வெளிப்படுகின்றது. இருக்கிறதுலையே பெரிய மரம் ஆலமரம் தான் சொல்லுவோம். விதை சின்னதாக இருந்தாலும் அதனுடைய மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. கல்கத்தாவில் உள்ள ஆலமரத்தை அநேகர் பார்த்திருக்கக்கூடும். அது மிக பெரிய மரம். இப்போது அதனுடைய அஸ்திவாரம் முழுவதும் காய்ந்து போய்விட்டது. மற்றபடி மரம் நின்று கொண்டுள்ளது. இந்த கல்ப விருட்சமும் அது போன்றுதான். சொர்க்கம் என சொல்லப்படுவது எது என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். சொர்க்கம் எது என்பது கூட உலகத்தினருக்கு யாருக்கும் தெரியவில்லை. இவர்கள் லட்சுமி நாராயணர் குழந்தைகள் இல்லையா? இந்த குழந்தைகளுக்கும் கூட யார் சுகம் கொடுத்தார்? லட்சுமி நாராயணர் கடவுளுடைய குழந்தைகள் தான். அவங்களுக்கெல்லாம் யார் சுகம் கொடுத்தாங்க? யாராவது சுகம் தருபவர் இருப்பார்கள் இல்லையா? அவங்க அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. 21 பிறவிக்கு சுகமயமாகவே இருந்திருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக யாராவது தான் அவங்களுக்கு அந்த சுகத்தை கொடுத்துருக்கணும். அப்போ யாராவது கொடுத்துருக்கணும் இல்லையா அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இவர்களுடைய ராஜ்யம் மீண்டும் வரப்போகிறதா என்ன? சொர்க்கம் நிச்சயமாக மீண்டும் ரிப்பீட் ஆகும். கண்டிப்பாக அவர்களுடைய ராஜ்யம் மீண்டும் வரத்தான் போகுது. சொர்க்கம் ரிப்பீட் ஆக போகுது அப்படின்றாரு பாபா. மீண்டும் வரப்போகுது. சொர்க்கத்தில் இருக்கும்போது நரகம் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த மாதிரியான நினைவுகள், வார்த்தைகள் எல்லாமே இப்போதானே தவிர சொர்க்கத்தில் இருக்கும்போது ரிப்பீட் ஆகாது இந்த வார்த்தை. அதாவது நாங்கள் நரகத்துக்கு போகிறோம் மீண்டும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இப்போது தான் சொல்கிறீர்கள் தூய்மையான சுகம் சாந்தியின் புது உலகம் சொர்க்கம் மீண்டும் ரிப்பீட் ஆகும் என்று. பாபா புரிய வைப்பதும் பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான்.
பிராமணர் ஆகாமல், பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தையாக ஆகாமல் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி எப்படி பெறுவார்கள்? பிரஜாபிதா பிரம்மாவோ புகழ் வாய்ந்தவராக இருந்தார் இல்லையா? பிரம்மாவின் மூலம் புது உலகத்தின் ஸ்தாபனை செய்கிறார். ஆக புது உலக ராஜ்யமும் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடும். பாபா சொல்றாங்க, ஆஸ்தினா என்னன்னா சத்தியுகம், சத்தியுகத்தினுடைய ராஜ்யம், புது உலக ராஜ்யம். அந்த ராஜ்யத்தையும் அடைஞ்சிருப்பணும் அந்த பிரஜாபிதா பிரம்மாவினுடைய முக வம்சாவளி பிராமணர்கள் அப்படின்னு சொல்றாரு. அநேக குழந்தைகள் கேட்கின்றனர், டிராமாவை பெரியதென ஏற்றுக்கொள்வதா அல்லது முயற்சியை பெரியதென ஏற்றுக்கொள்வதா? புரிய வைக்கப்படுகின்றது, முயற்சியே அவசியம் செய்தே ஆக வேண்டும். புருஷார்த்தம் இல்லாமல் பலன் எப்படி கிடைக்கும்? முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். சிலர் நன்றாக முயற்சி செய்கின்றனர் என்றால் புரிந்து கொள்ளப்படுகிறது, டிராமா படி இவர்களுடைய முயற்சி நன்றாக நடைபெறுகின்றது, பதவியும் நன்றாக பெறுவார்கள் என்று. கல்பத்திற்கு முன்பு போல ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கின்றது. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் எல்லையற்ற விளையாட்டை சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். யாரிடமும் பயப்படக்கூடாது. பயமற்றவராக ஆவதற்கு நான் ஆத்மா என்ற பாடத்தை உறுதியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தன்னைத்தான் சோதித்து தன்னை பரீட்சைக்கு ஆட்படுத்த வேண்டும். எந்த ஒரு கர்ம இந்திரியமாவது சஞ்சலம் அடையாதிருக்கிறதா? காம விகாரத்தின் மீது வெற்றி பெற்றேனா? இதெல்லாம் தனக்குத்தானே சோதனை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பாபா. ஆத்ம அபிமானியாக எதுவரை ஆகியிருக்கின்றோம்? வரதானம், ஒரே ஒரு பாபாவின் நினைவின் மூலம் சத்தியமான சுமங்கலியின் அனுபவத்தை செய்யக்கூடிய பாக்கியவான் ஆத்மா ஆகுங்கள். எந்த ஒரு ஆத்மாவின் வார்த்தைகளை கேட்டும் கேளாதவராக இருந்து வேறு எந்த ஒரு ஆத்மாவின் நினைவையும் சங்கல்பத்திலோ அல்லது கனவிலோ கொண்டு வராமல், அதாவது எந்த ஒரு தேகதாரியின் ஈர்ப்பிலும் சிக்காமல், ஒரே ஒரு பாபா, இரண்டாவது வேறு யாரும் இல்லை என்ற நினைவில் வாழ்பவர்களுக்கு அழியாத சுமங்கலி என்ற திலகம் இடப்பட்டு விடுகிறது. இத்தகைய உண்மையான சுமங்கலிகளே பாக்கியசாலிகளாக ஆவார்கள். ஸ்லோகன், தன்னுடைய ஸ்திதியை சிரேஷ்டமான ஸ்திதியாக உருவாக்க வேண்டும் என்றால் உள்நோக்கு முகமாகி பின்னர் வெளிநோக்கு தன்மையில் வாருங்கள். அவ்வக்த சமிக்கை, ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். நெருப்பில் எந்த ஒரு பொருளை போட்டாலும் அதன் பெயர், உருவம், குணம் அனைத்துமே மாறிவிடுகிறது. அதுபோல தந்தையின் நினைவில் லட்சியத்தின் நெருப்பில் நீங்கள் விழும்போது நீங்கள் மாற்றம் அடைகின்றீர்கள். மனித நிலையிலிருந்து பிராமணனாக மாறுகிறீர்கள். பின்னர் பிராமண நிலையிலிருந்து ஃபரிஸ்தாவாக மாறுகிறீர்கள் மற்றும் தேவதையாகவும் மாறுகிறீர்கள். லட்சியத்தின் நெருப்பினால் ஏற்படும் இந்த மாற்றத்தில் தனது என்ற உணர்வு எதுவுமே இல்லை. ஆகையால் நினைவைத்தான் ஜுவாலா ரூபம் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு நினைவுங்கிறது ஜுவாலாமுகியாக இருந்தது அப்படின்னா எல்லாமே மாறிடுது. நெருப்பில் எந்த ஒரு பொருள் போட்டாலும் பெயர், குணம், உருவம் தெரியாமல் மாறிடுதோ, அதை மாதிரி நீங்கள் கூட இந்த லட்சியத்தை வைங்க. நான் நினைக்கணும் பாபாவை, அதுவும் தீவிரமான நினைவு அப்படிங்கிறத நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம மனித நிலையிலிருந்து பிராமணனாகவும், பிராமண நிலையிலிருந்து ஃபரிஸ்தா தேவதையாகவும் இந்த லட்சியங்கிறது நமக்கு இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.
சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர் ஒப்பில்லாத ஒளியவர் அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன் சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.